வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியடையும், கெட்ட எண்ணங்கள் அறிவே நீங்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு என்ன ஆசைனா எல்லாமே தனக்குள்ளதாகணும், எல்லாத்தையும் ஆசைப்படணும், எல்லாமே எனக்கு வேணும், அவங்கள மாதிரி நானும் வாழணும், அவங்கள மாதிரி கார் வாங்கணும், பணம் வாங்கினேன். சரி, இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய மனநிலை என்னவா இருக்குது? உன்னுடைய மனநிலை பேராசையில் இருக்குது. பேராசை என்ன? மற்றவர்களை பார்த்து, அது நமக்கு தேவையில்லையே. மற்றவங்களை பார்த்து நம்ம பேராசைப்பட என்ன அவசியம் இருக்குது? உனக்கு சுயமாக உன்னால் முடின்ற நம்பிக்கையோட நீ உள்ள தூய்மையோட செயல்பட்டேயானால் யாரையும் பார்த்து நீ இது வேணும் அது வேணும் நினைக்கிறத விட என்னால் முடியும்ன்ற தன்னம்பிக்கையோடு நீ செயல்பட்டேயானால் இந்த பிரபஞ்சம் உனக்கு எல்லா வகையான வேண்டுதலையும் நிறைவேற்றுவான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் அதை வாங்கிட்டான் இதை வாங்கிட்டான், நமக்கு அது தேவையே கிடையாது. உன்னால் முடியும். உன்னை நீயே நிலை உலை செய்கிறாய். உன் மனதை நீயே ஆட்சி கொள்ளாமல் அடுத்த ஒரு மனநிலைக்கு நீ போய் சேருகிறாய். அதனால் உன் மனம் நிம்மதி அடையலை, சஞ்சலப்படுது, கஷ்டப்படுது, மனம் வருத்தப்படுது. இது தேவையே கிடையாது நமக்கு. உன்னை நீ உணரு. நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத நீ உணரு. உன் குடும்பத்தை நீ நினை, உன் பிள்ளைகளை நினை. மற்றவர்களை யோசிக்கவோ நினைக்கவோ நமக்கு தேவை கிடையாது. அப்படி உன் குடும்பத்தையும் உன்னை பற்றியும் நீ நினைத்தால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நீ வேண்டுகின்ற எல்லாவற்றையும் அள்ளி கொடுப்பான், கொட்டி கொடுப்பான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அதனால் நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மளை சார்ந்தே இருக்க வேண்டும், பிறரை சார்ந்தே இருக்கக்கூடாது. பிறரை யோசிக்கக்கூடாது. பிறர் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அது நமக்கு தேவையே கிடையவே கிடையாது. அப்படி இருப்பே ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளியும் கொட்டியும் குடிக்கும், உங்களை உச்சத்தில் கொண்டு போய் இருக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நிலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையிலும் மாலையிலும் தியானம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். அந்த விழிப்புணர்விலே காலை எழுந்தவுடன் திட்டமிடுதல், இன்றைக்கு இந்த வேலையை முதலில் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டமிடலோடு தொடர்ந்து செய்வேயானால் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை கண்டிப்பாக அடைவீர்கள். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மன உளைச்சல்ன்றதே இருக்காது. ஏன்னா உன் உழைப்பில் யாரோடையும் கம்பேரிசன் பண்ணாமல் உன் உழைப்பில் நீ வாழ்ந்ததனால் உனக்கு மன உளைச்சல் எந்த காலகட்டத்திலையும் இருக்கவே இருக்காது. மன நிம்மதி மட்டும்தான் உன்னை சேரும்.